டேய் உங்க அம்மா பணத்து வர வர சரியில்லை. இந்த பாரு கத்திரி தோட்டம் காயா கிடக்குது. நாளால வச்சு பெருக்க வேண்டியதான். ஆனா ஒண்ணு பொண்ணு வீட்டுக்கு போகுதுன்னா எப்படி? உனக்கே வாய்ச்சி போயிட்டு இருந்தா அப்ப அவங்க என்ன பண்றது? பொண்ணு வீட்டுக்கு ஒரு 4 நாள் போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரலான்னு பாக்குறாங்க. அப்ப நீ நாளால வச்சு எடுக்க வேண்டியதானே? நான் தான் ஒரு வேலையா போய் வரல. பாரு சோறாக்கி போட கூட ஆள் இல்ல. இதுல வேற 4 ஆள் வேற உனக்கு ஓட்டி போய்க்கிற பாத்தியா எப்படியா? டேய் எனக்கு என்ன சமைக்க தெரியாதுன்னு பாக்குறியா? நான் சமைச்சு போட்டேன்னா அருமையா இருக்கும். ஊருக்கே தெரியும் நான் சமைக்கிறது. நான் ஏன் போய் ஊரெல்லாம் கேட்டு பார்க்கணும்? அதான் 4 நாள் சாப்பிட்டு பார்த்தனேன். சோறாயாது வாயில வைக்க முடியல. உன்னை போய் சமையல் மாஸ்டர் ஊரெல்லாம் சொல்லினுக்கிறேன்னு சொல்ற. எங்க அம்மா வருதான் இன்னைக்கு சாயந்தரமா. இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு தான் என் நல்ல சவரே துண்ண போறேன் நானு. அவன் நான் ஈனிங் வரட்டா. நாம போய் இப்போ உதைக்கிற தானா ஓடாத பாரு. அம்மா ஓடியாருது என்னன்னு தெரியலப்பா. ஏய் என்ன மாமா மலை போய் மாடிச்சுடுனா? உன்னை பார்த்து யார் பேப்டா? போன வாரம் வச்சு நவுந்து தெரியாது. ஏய் கசமாலாம் அதுக்கேண்டி என்ன பார்த்து நான் அழிச்சு ஓடியாந்த பரவாயில்லைங்க. யோ நைனா அம்மா அது மாதிரிலாம் சொல்றவளை வச்சுக்காத. அவள் தான் தெரிஞ்சுக்கோ. யோ உனக்கு என்ன சொல்லாத. என் பொண்ணு இருக்கிறத பார்த்து எனக்கு வயிற்றாச்சுல இருந்ததுனால ஐதா நீ உன்னை பார்த்து ஆயிடுன்னு பாக்குறியா? போய் என் பொண்ணை போய் பாரியா. உக்கார இடம் இல்லாத குச்சியில் உக்காந்துங்க சோறு கூட துண்டுறதுக்கு இல்லாத. அக்கா குழந்தைங்களா என்னம்மா ஆச்சு? பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்கு போதா மொக்கா நடுத்தல கொஞ்சம் போதா நடா நீ புரோன்ற அவன் நடா கண்டிச்சு. போன வாரம்னா 10,000 கொடுத்துட்டு வந்தா உனக்கு எவ்வளவு கொடுப்பான்? யோ 10,000 கொடுத்துட்டு சொல்லிக்கிற. 10,000த்துல என்ன பண்ண முடியும்? ஒரு படி கட்ட முடியுமா? 10,000 கொடுத்துட்டு ஊட கட்டி புடியான்னா இது மாதிரி பண்ணிக்கிற. எங்க அக்கா நடு ரோட்ல உட்காரணுமா உன்னால? டேய் அந்த குடிக்க என்ன தொண்ணு பேசிக்கிற. வேலை நம்ம போய் அக்காவுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு வரலாம். வேலை நீங்க 2 பேரும் போய் வீடு கட்டி விட்டுருவீங்களா? நான் பாக்குறேன். நான் வந்தாதான் வீடு கட்ட முடியும். நீங்க போய் கட்டுங்க பாரு. நாம அப்பா வரல. வர கண்ணு போற வர சோத்துக்கு அங்க வந்தேன் நான் வர. நம்ம போய் வீடு கட்டுவோம். ஐயோ நம்ம ஒரு வீராப்பா பேசிட்டான். சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அவ தென்னால கூப்பிடாதான் போற பத்தியா. அவளுக்கு முன்ன போய் நம்ம பொண்ணோட நல்ல பேர் எடுத்துக்குவோம். என்னை கட்டினவனும் சரியில்லை, அவன் கட்டி விட்ட வீடும் சரியில்லை, என்னை பெத்தவனும் சரியில்லை. நான் இந்த வீட்டை எப்படிதான் கட்டி முடிப்புனே தெரியலையே. எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா நான் யாரை கூப்பிடுறாங்க? யாருமா கூப்பிடுறது? என்னம்மா எப்படி பாக்குறா? சாப்பாடு செஞ்சியா? அட திருட்டு மூதேவி. வரமாட்டேன்ட்டு வந்து நிக்கிறானா? போத்துக்க வந்தா திருட்டு பையன். துண்டு கம்மியெல்லாம் ஏமாறுது. மச்சு வை போட்டு குச்சிப்பான். பொண்ணு கூட எதுவும் போட்டுருவானே. அவ்வளவு அரு கட்டணும்னா நான் வேலையா? யாரு கட்டவலையா? நீ கேடு கேட்டவன். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 10 தடவை 10,000 குத்துன்னு சொல்லி நிக்கிறியா? அந்த வீட்டை பாரியா, வீடு கட்டாத பாதியிலே நிக்குது. ஆமாண்டா தம்பி, பாரா வீட்டு எப்படி அப்படியே கிடக்குது பாடுறா. ஏமா நான் இருக்கும்போது உனக்கு என்னமா கவலை? ஆமாம்மா உங்க அப்பா இருக்கும்போது என்ன கவலை? வீட்டை கொஞ்ச நேரம் விட்டு போ. உங்க அப்பா யாருன்னா வேலை பேசி வித்துட்டு போடுவான். இப்போ 10,000 கொடுத்தா ஓட்டிடுவா? 10,000 இருக்கிற பரதேசி பெரியனே சொல்லி புரிய வைடா. அவனுக்கு 3 லட்சம் ரூபாய் அவன் என் மெத போடுறதுக்கு. 3 லட்சம் ரூபாய் ஆகுமா? அதுக்கு என் மூஞ்ச முள்ளம் பற்றி மாரி வச்சுக்கிறேன். வா எதனா யோசிப்போம். ஏய் மூஞ்சி தாண்டா அப்படி இருக்கும். மூளை சுறுசுறுப்பா இருக்கும். 3 லட்சம் ரூபாய் மூக்கால எழுதுங்க. வா நான் பாத்துக்கிறேன். ஏமா 1 லட்சம் சம்பாதிக்க 1 வருஷம் ஆகுமா? 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க 3 வருஷம் ஆகாது. நான் எப்ப மெத்தைய விட்டுறது? உங்க அப்பா சம்பாதிக்க போறான்னு பாக்குறியா? எங்க என்ன திருடிங்க தான் வருவான். வா ஐயா திருட்டு காசுல வீடு கட்டுறத நான் கட்ட மாட்டேன். ஏக்கா அப்பனா உன் வீட்டை இடிச்சுட்டு திருப்பி முதல்ல இருந்து கட்டிக்கோ. நீ கட்டிக்கிறதே எல்லாமே திருட்டு பைசா தான். தெரியுமா அது உனக்கு? திருட்டு காசா? அப்பனை பத்தி இப்போது புரிஞ்சுறீங்களா? வாங்க வாங்க டைம் ஆகுது. எப்பா எதுப்பா இந்த வேலையாண்ட கூட்டின்னு வர? ஒண்ணுக்கு போறியா? டேய் நான் வேலையான கூட்டது ஒண்ணுக்கு போறதுக்கு கிட்டு வரேன். அத வர்ற செம்பிளாடு அதுல ஆளுக்கு ஒரு குட்டி தூக்குறான். வீட்டை கட்டுறான். என்னம்மா அங்க 20-30 ஆடு இருக்குது. ஒரு ஆட்டை தூக்குறேன்னு சொல்றாரு. ஒரு ஆட்டை தூக்குனா 3 லட்சம் ரூபாய் வந்துருமா? உங்க அப்பா ஒரு ஆடுன்னு தான் சொல்லுவான். களத்துல இறங்கிட்டான்னு வச்சுக்கோ மொத்த ஆடையும் தூக்கிடுவான். தெரியாது 3 லட்சத்துக்கு மேலே வரும். கசமால சும்மா காரியத்தை கத்துறீங்க பொழுது. திருட்டு பையன் எப்படி கூடுறான் பாரு. ரொம்ப பூந்துருப்பான் பொழுது. போங்க கூட பேசிக்கு போது உசார வாங்க. ஒரு ஆளா சம்பாதிக்குன்னு பார்த்தா முடியலையா? 3 லட்சம் ரூபாய் இருக்குதா? நான் என்ன பண்றது? குஞ்சு வாடா. இதுங்கெல்லாம் ஒல்லியா இருக்குது. கடகன்னு பூந்துச்சுங்க. நான் குண்டாகிறேன்னா இந்த சின்ன வாட்டில நம்மளுக்கு போகுமா உடம்பு? பாப்போம் ட்ரை பண்ணி.
தோன்றதுக்கு ஐயோ நோய் வருமானா எப்படா தட்டுல துணுவா? ஐயோ அப்பா அப்பா. என்னப்பா கும்பல ஆடு மட்டும் ஆளை காணோம். ஏமா மத்தியான டைம் அவன் சாப்பாடுக்கு போயிட்டு இருப்பான். ஆளுக்கு ஒரு ஆடை முதல்ல புடிங்க, புடிச்சுன்னு கோயில் தூக்கி முடியும். தொகுதி பெரியா பெருசா இருக்குதா? புடி நல்ல புடி. ரேட்டு போவீங்க புடியா. ஏமா பாத்தியா அப்பா எதை எப்படி குட்டி பிடிச்சா? நீ என்ன குட்டி பிச்சானுங்கிற நேத்து போட்ட குட்டி அந்த மாதிரி என் குட்டி எந்த பசிக்குது 10 கிலோ தேறான். யோ நைனா தொன்னு பேசாதயா. ஆடு வேற கத்துது. யாருன்னா ஆளு வந்துட போறாங்க. வாயா ஓடிடலாம். சரி வாங்க 10 வருஷம் நோய்ங்க உள்ள. ஏக்கா இது புடி. ஆட்டுக்கு முன்னாடி ஓடுற. மா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? வெயில தலை சுடுது. மா நல்லா பாத்துக்க, இதான் நம்ம வாங்க போற இடம். ஏண்டா இது சுடுகாடு மேரிக்குது, இதே இடம் வாங்க போற? ஏமோ இப்ப இதை மட்டும் வாங்கி போட்டோம்னா வச்சுக்க, பின்னாடி கோடி கணக்குல விக்குமா. ஏமா விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிற? கோடி கணக்குல வருதோ இல்லையோ என்ன தெரு கோடிக்கு அனுப்பிடுவேன். ஏண்டா இந்த பென்ஷன் பணத்தை கரைக்காத விட மாட்டேன். வாடா உனக்கு நல்ல ஒரு தொழிலை பார்த்து விடுறான். ஏமா இது அம்மா நல்ல தொழில், ஈரல் எஸ்டேட்டுமாங்கம்மா. ஆளு வருது கூட தெரியாம ரோட்ல ஆட்டை மேய்ச்சிட்டேங்க. ரோட்ல இருந்து ஓரமா எடுத்துங்க ஆட்டை. ஏன்பா வெயில ஆடு ரோட்ல வச்சிருக்கீங்க? எங்க ஆடுதான் விக்கிறதுக்கு வாங்கி தந்தா வாங்கிக்கோங்க. ஏமா பார்க்க ஏமாலி மாரி இருக்கிறான். இந்த ஆட்டை நம்ம நைஸா வாங்கிக்குவோம். அதை வாங்கி என்னடா பண்ண போற? முதல்ல 4 ஆடு தான் இருக்கும். 8 ஆடு ஆகும், 10 ஆடு ஆகும், 40 ஆடு ஆகும். ஒரு ஆட்டு பண்ணியா வைக்கலாம். அப்படியாடா? ஆமாமா, உன் பென்ஷன் பணம் பெருத்து கோடி கணக்குல ஓடும். நைனா வாங்கறதுக்காக யோசிக்கிறாங்க. நைனா பேச்ச போடு. இப்பதான் கரெக்டான நேரம். போடு போடு. ஏமா நல்லா 2 குட்டி போடும். 1 2 குட்டி போடும், அது 3 குட்டி போடும். அது மாதிரி போட்டுனே இருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி. ஒரு வருஷத்துக்கு 4 10 கூட வந்துடும். வாங்கிக்கலாம், தாராளமா வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்பா ஆடு என்ன வேலை சொல்ற? மாசம் மாசம் நிக்கிற விலைய சொல்லையா வாங்கிக்கோங்க. ஏய் எனக்கு தெரியும் கம்மி வரிசையே, எனக்கு சொல்ல தெரியுதா? ஏமா ஒரு ஆடு 5000 ரூபாய், 4 60,000 ரூபாய் வாங்கிக்கோங்க. 6 மாசத்துல இந்த 5000 என்ன 50,000 வரும். எப்படி 60,000 கரெக்டா சொல்றான்? என்னம்மா குசுன்னு பேசுறீங்க? சந்தைக்கு போனா இதை விட ரேட்டு அதிகம் தான். நான் சந்தைக்கே ஓட்டி மாறேன். நீ போங்க. இது அவசரப்படாத. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. சரிந்தாடா காசு. கரெக்டாக இருக்குதுமா. இந்தாங்க ஆடு பிடிச்சிக்குங்க. ஆடு புட்டா ஓடி போடும். உஷாரெல்லாம் பிடிச்சி போனோம். அப்புறம் எங்க மேல குறை சொல்லக்கூடாது. போடா போய் புடா எங்க சொல்ற. நான் கொடுத்தாச்சு, துட்டு வாங்கியாச்சு. உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. போ போ ஓட்டு பாரு. என்ன 60,000 தான் குடுக்குற? மீதி காசுலாம் நாளைக்கு 60,000 திருடி எடுத்துன்னு வா. அப்பதான் வீட்டு வேலை ஃபுல்லா முடிக்க முடியும். ஏமா இத்த முடியுமா? அதுக்குள்ள பறக்குற. வாடா. இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம